சென்னை எண்ணூர் அருகே மோதிக்கொண்டதால் கடலில் எண்ணெய் கொட்டியதற்கு காரணமான 2 கப்பல்களும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறைபிடிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் காமராஜர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை எண்ணூர் துறைமுக கடல் பகுதியில் எண்ணெய் கப்பலும் எரிவாயு கப்பலும் மோதியதில் கடலில் கசிந்து பரவிய எண்ணெயை அகற்றும் பணி நீடிக்கிறது. எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வழி காணப்பட்ட பின்னரே விபத்தை ஏற்படுத்திய 2 கப்பல்களும் எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்படும் என்று தெரிவித்தார். கப்பல் ரெண்டுமே இந்த கஸ்டடி ஆஃப் காமராஜ் போர்ட். இப்போ அது கேஸ் முடிகிற வரலாம் அந்த கப்பல் யாரும் எடுக்க முடியாது. ஆமாம், இப்போ அதாவது கேஸ் முடிகிற வரையிலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனவர் வாழ்வாதாரத்திற்கு உரிய வழியெல்லாம் சொல்லிட்ட பிறகு தான் அவங்க கப்பல் எடுக்க முடியும்.